லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜ் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த எபிசோட்ஸை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு 1000 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆனால் நான் இங்கே ஷேர் பண்ணுறது இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்கே தவிர இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் மனுஷ வாழ்க்கையை 8 பிரித்த மாதிரி நம்ம அடல்ட் லைஃபோட 4 ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். இந்த 4 ஃபேஸும் சேர்ந்தது தான் நம்ம வெல்த் பில்டிங் அப்படிங்கிற மராத்தான் ரேஸ். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அக்யூமுலேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இருக்கிற எல்லா ஃபேஸஸ்லையுமே முக்கியமான ஃபேஸ் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ். இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மராத்தான் ரேஸில் நம்ம ஃபினிஷ் லைனை டச் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேஸ் இதுதான். இந்த ஃபேஸில் நம்ம கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா அக்யூமுலேஷன். அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து செலவுகளை குறைச்சி சேமிக்கிறது. 8வது அதிசயம் அப்படின்னு நம்ம ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கிறாரு, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதை நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எடுக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற டைம் ஹாரிசனை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பீரியட் நம்ம வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அந்த இனிஷியல் பீரியட். என்ன கேட்டால் அதை கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பீரியடில் தான் நம்ம பேச்சுலராக இருப்போம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் குறைவு, அப்சல்யூட் தேவையான எக்ஸ்பென்சஸும் மினிமமாக இருக்கும். அதை டோட்டலாக நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏர்னிங்ஸில் கண்டிப்பாக 75% வரை சேவ் பண்ண முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் 50% சேவ் பண்ணணும். இந்த ஃபேஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ். அதாவது நம்முடைய உண்மையான தேவைகள் என்ன, நம்ம வேணும்னு நினைக்கிற அந்த ஆசைகள் என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியணும். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஃபேஸ் இல்லை இது. நம்மளுடைய தேவைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஆசைகளை அடுத்த ஃபேஸுக்கு தள்ளி போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறது தேவை. அந்த தேவைக்கு நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கோ அல்லது அதுக்கும் குறைவாகவோ ஒரு பைக்கை வாங்கணும்னு வைங்க. அது நம்ம தேவைக்கு வாங்கிக்கிறது. அதுக்கு பதிலாக வாங்குறதே வாங்குகிறோம், ஒரு நல்ல பைக்காக வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புல்லட்டை வாங்கணும்னு வைங்க. அது ஆசைக்கு வாங்குறது. அந்த மாதிரி நம்ம சேவிங்ஸுக்கு வேட்டு வைக்கிற ஆசைகளை எல்லாம் இந்த ஃபேஸில் பண்ணாதீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, வேலைக்கு போய் சேர்றதே ஒரு நல்ல பைக்கோ ஒரு நல்ல காரோ வாங்குறதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. கரெக்டு தான். நம்மள முக்கால்வாசி பேருக்கு இது ஒரு எமோஷ்னல் திங். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே வளரும்போது ஒரு நல்ல பைக்கு அல்லது ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே வளர்ந்துருப்போம். வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு லோனை போட்டாவது ஒரு புது பைக்கு அல்லது காரை வாங்கிடணும் அப்படிங்கிறத ஒரு கோலாகவே வச்சுருப்போம். இதை ஒரு எமோஷ்னல் இம்பல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணுன்னா இந்த புது கார் அல்லது இந்த புது பைக் அதனால் வர சந்தோஷம் ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அந்த 1 வீக் சந்தோஷத்துக்காக நம்ம ஃப்யூச்சர் க்ரோத்தை மிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒரு புது காரோ அல்லது புது பைக்கோ வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேட்டுக்கணும். ரிமெம்பர், வெல்த் பில்டிங்கிறது ஒரு மராத்தான் ரேஸ், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் இல்லை. நிறைய பேர் இதை ஸ்ப்ரிண்ட்டாக நினச்சிட்டு சொசைட்டிக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்யூச்சரை பணையம் வச்சிடுறாங்க. டோன்ட் பி தட் காய். சொசைட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதா நம்ம கோலாக வச்சுருந்தோம்னா நம்மளால் வெல்த் பில்ட் பண்ணவே முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள், செல்ஃபோன். லேட்டஸ்ட் ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற சிம்பிளான மோட்டரோலா ஃபோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம வருஷம் ஃபோனை அப்கிரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்கிரேட் பண்ணாலே தாராளமாக போதும். ஒரு ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம ஃபோன் வாங்கக்கூடாது. அந்த ஃபோனில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து ஃபோனை வாங்கணும். அடுத்து வீடு. இந்த ஃபேஸில் கண்டிப்பாக வீடு வாங்காதீங்க. ஏன்னா வீடுங்கிறது நம்ம க்ரோத்துக்கு ஒரு ட்ராகாக தான் இருக்கும். நிறைய பேர் ஏன்பா வீணாக ரெண்ட் கொடுத்து உன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் இக்னோர் தம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ பற்றி எல்லாம் தெரியாது. பேங்க்குக்கு வட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ரெண்ட் பே பண்ணுறது எவ்வளவோ சீப்பு, எஸ்பெஷலி இன் இந்தியா. இந்த டாப்பிக்கை நம்ம இன்னொரு எபிசோடில் டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஃபேஸ் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி. அதாவது எந்த விதமான லக்ஸரியும் இல்லாமல் சிம்பிளாக சேவிங்ஸை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்கிற ஃபேஸ். அதுக்காக கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லலை, மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் முடியும் போது நம்ம ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 5 டைம்ஸ் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிமெம்பர், நம்ம 50% சேவ் பண்ணுறோம் அப்படின்னா
50% தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் இந்த 5 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை சேர்க்குறதுங்கிறது வந்து நம்ம நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் ஆகும். இதே இது 75% சேவ் பண்ணோன்னு வைங்க, இந்த ஃபேஸை நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகவே கடந்துடலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனால் எனக்கு இப்போ 40 வயசு ஆகிடுச்சே, 50 to 75% சேவிங்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாதே அப்படின்னு சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. உண்மைதான், லைஃப்பில் நம்ம எடுத்த சில ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸை இப்போ மாற்ற முடியாது. பட் நோயிங் திஸ், நம்ம சேவிங்ஸ் ரேட்டை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணணும். மறக்காமல் கிட்ஸுக்கு ஏர்லியாக அக்யூமுலேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறது அவங்க இஷ்டம். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னா, இந்த ஃபேஸில் நம்ம எந்த மாதிரிப்பட்ட அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும். இதுதான் ஏர்லியஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இருக்குது. அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம அசட்டோட வேல்யூ கீழே போனால் கூட லாங் டேர்மில் அது ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கிற அசட்டில் நம்ம ரிஸ்க் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கே தெரியும் அந்த அசட் டைப் ஸ்டாக்ஸ். அதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது ட்ரேட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. சிம்பிளாக இண்டெக்ஸ் ETF வாங்கிக்கணும். இந்த சீரீஸோட கடைசி எபிசோடில் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஃபேஸில் நம்ம அசட் டைவர்சிஃபிகேஷன் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 3 ஃபேஸஸ், growth, independent and abundant, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.